வானில் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. இனி எந்த பொழுதும் என்னை விட்டு விலகாய் தேவா. இனி இமை பொழுதும் திருவடியில் சரணாகதியே இறைவா. இறைவா, இறைவா. சுவாசம் நீயே இறைவா. நேசம் நீயே தலைவா. என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ தேவா. என் கண்ணீரும் மாயுமோ நாதா. எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக. எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக. வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. எங்கள் வயல்களில் ஆடுகள் 1000 பல்லாயிரம் மடங்கு பலுகட்டும். திருப்பாடல் 144 12 13 இறைவார்த்தைகள். கடவுளின் ஆசீர் நம் பிள்ளைகளின் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருப்பது அவசியமானது. அதனால் எந்த நன்மைகளாவது செய்து நம் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது. இறைவார்த்தை நம் பிள்ளைகளுக்கு ஆசீரை தருகிறது. இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்கள் என்ற வளமையான வாழ்வையும் செழுமையான வளர்ச்சியையும் தருகிறது. மேலும் நம் குடும்பத்து புதல்வியர்கள் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் அழகிலும் தோற்றத்திலும் வடிவிலும் சிறந்து விளங்குவார்கள் என்ற ஆசீரை தருகிறது. மேலும் நம் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும். வகை வகையான தானியங்களினால் அவர் நம்மை நிரப்பிடுவார். நம் கால்நடைகள் வயல்வெளிகள் எல்லாம் பலுகி பெருகும் என்ற ஆசீரை தருகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. இறைவா, நற்கருணை நாதரே, எம்மை எல்லாவித ஆசீரால் நிரப்பி எம் குடும்பத்திற்கு வளமையும் செழுமையும் தரும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். ஆமீன். சுவாசம் நீயே இறைவா. நேசம் நீயே தலைவா. என் இதய கோவில் தன்னில் உன்னை